உலகின் 8வது அதிசயம் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் வரலாறு அப்படின்னு ஒரு போஸ்டர். இளமை சாங்கும் இளமை ரீமிக்ஸும் சரியான இன்ஸ்டன்ட் சாட்பஸ்டர். கம்மா கரையில சாங்ல பீட் செமையா இருந்தது. ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா சாங்குமே ஒரு கிளாசிக்கல் நம்பராக இருந்ததே தவிர ஒரு இன்ஸ்டன்ட் சாட்பஸ்டராக ஒரு யூத்துக்கு பயங்கரமான ஒரு பெப்பியான விஷயத்தை கொடுக்குற மாதிரி இல்லை. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் வல்லவன் எங்கேயோ இருந்தது. வரலாறை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டு கேட்டு ஓகே இந்த சாங்கில் இந்த பிட் நல்லா இருக்கு, இந்த சாங்கில் இந்த கிளாசிக்கல் விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த படமாவது மச் அவைட்டட் கம்பேக்கை தலைக்கு கொடுக்குமா? இந்த படத்தின் மூலமாவது தலை வரலாறு படைப்பாரா? அந்த தீபாவளியில் என்ன நடந்தது? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அஜித்குமார் முதல் முறையாக 3 வேடங்களில் நடிக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டான்ஸே ஆட தெரியாதுன்னு பயங்கரமாக ட்ரால் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹீரோ இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுவாரா அப்படிங்கிற மாதிரி ராபர்ட் மாஸ்டர் செம்மையாக ஆட வச்சிருப்பாரு நம்ம தலையை. அப்போ தான் திரைக்கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் அப்பா தலை ட்ரீட்மெண்ட் கொடுக்க, பையன் தலை அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க, அப்படியே ஜூம் அவுட் பண்ணி ஜன்னலில் பார்த்தா கடைசியாக வந்து சேர்ந்தாரு நம்ம 3வது தலை. ஒரே ஆள் எப்படி ஆல்கஹாலிக்கா, விமனைசரா, நல்லவனா, ராகா, கெட்டவனா? ஒரே ஆளுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்க முடியும்? அதுவும் நான் எங்கேயோ பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி.